பொங்கல் பண்டிகையொட்டி வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளோடு 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களில் இருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 8 லட்சம் பேர் வரை மற்ற மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாதவரத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளோடு திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லக்கூடிய சில பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாலாஜி கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்திலும் அதே போல சென்னையின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொறுத்தவரை வருகின்ற 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்களுக்கு 14,104 பேருந்துகள் பொங்கல் பண்டிகைக்காக போக்குவரத்துறை சார்பாக இயக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வழக்கமாக சென்னையிலிருந்து நாள் ஒன்றுக்கு 2,092 பேருந்துகள் இயக்கப்படும். அதன் அடிப்படையில் 4 நாட்களுக்கு 8,368 பேருந்துகள் இயக்கப்படுவதோடு குறிப்பிட்ட இந்த 4 நாட்களில் 5,736 கூடுதலாக பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகும். சென்னையை பொறுத்தவரையில் சென்னை கோயம்பேடு, கிளாம் ஆகிய மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக சென்னை இந்த பொங்கல் பண்டிகைக்கு 7 லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வார்கள் என்று போக்குவரத்து துறை சார்பாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சென்னையிலிருந்து 6,04,000 பேர் பயணம் செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகளும் காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக சென்ற பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த சிறப்பு பேருந்துகள் சேர்த்து இயக்கப்படும் என்றும், அதே போல மற்ற அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி மற்றும் தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி போன்ற அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போல பொங்கல் பண்டிகையை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படக்கூடிய அந்த 10,460 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக 5,340 பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக பல்வேறு ஊர்களிலிருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல 15,800 பேருந்துகள் இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னையை பொறுத்தவரை 2,092 பேருந்துகள் இயக்கப்படுவதுதான் சென்னையை பொறுத்தவரை வழக்கமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் தற்போது போக்குவரத்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.